எண்ணற்ற புரட்சியாளர்கள் எம் இன முன்னோர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். அப்படி அடிமையாகி போகாமல், அடிபணிந்து வாழாமல் கிளர்ந்து எழுந்த புரட்சியாளர்கள் எம் இனத்தில் எண்ணற்ற முன்னோர்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. இந்த தத்துவ கோட்பாட்டை ஏற்று களத்திலே வீர போர் புரிந்த மறவர்களின் வாரிசுகள் நாம். இங்கே வெள்ளைக்காரர்கள் படையெடுத்து வந்து நமது இன்ன முன்னோர்களை தாக்கி அழித்து நிலப்பரப்பை கைப்பற்றிய போது நமது பாட்டன்கள் பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், பெரும்பிடுகு முத்தரையர், மான மறவர்கள், மருதிருவர்கள், வீர பெரும்பாட்டியார், வேலு நாச்சியார், நமது முப்பாட்டன் தீரன் சின்னமலை போன்ற வீர பெருமக்கள், என்னிலும் இளைய என் தங்கைகளும் தம்பிகளும் ஆழ்ந்து இதை கவனிக்க வேண்டும். வெள்ளைக்காரன் பீரங்கி வைத்திருக்கிறான், வெள்ளைக்காரன் துப்பாக்கி வைத்திருக்கிறான், தொலை தூரத்தில் இருந்தே குண்டுகளை வீசி கொன்று விடுவான். துப்பாக்கி வைத்திருக்கிறான், தொலைவில் இருந்தே நெஞ்சிலை தோட்டாக்களை செலுத்தி கொன்று விடுவான். சண்டைக்கு போனால் செத்து விடுவோம், சாபம் தெரியும். நமது பாட்டன் பாட்டி எல்லாருக்கும் தெரியும். நம்மிடத்திலே வெறும் வேலும் வாளும் தான் இருக்கிறது. சண்டைக்கு போய் சாவோம் என்று தெரிந்தும் சண்டைக்கு போனார்கள். காரணம், மான தமிழ் மகனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால். வீர போர் புரிந்த முன்னோர்களின் பிள்ளைகள் நாம். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே வீரம், அதே ரத்தம் எவனிடத்திலும் சரணடையவில்லை. உங்கள் பிள்ளைகள், நீங்கள் ஆழ்ந்து உங்கள் பிள்ளைகளை கவனிக்கணும். கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து தேர்தலில் நிற்கிற களத்தில் எவரோடும் சமரசம் இல்லை, கூட்டணியும் இல்லை. நோட்டுக்கும் சீட்டுக்கும் எவரிடத்திலும் பேரம் இல்லை. சாவோ வாழ்வோ தனித்துத்தான், வெற்றியோ தோல்வியோ தனித்துத்தான். காரணம், நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள். என் மக்களிடத்தில் இருந்தே என் மக்களுக்காக வந்தவர்கள். நாங்கள் இந்த மண்ணை, மக்களை முழுமையாக நேசிக்கிறோம், முழுமையாக நம்புகிறோம். நாங்கள் யாருக்கோ அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல. என்னை பெற்றவர்களுக்கு, எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு, அவர்களுக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள். வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்திய என் உறவுகள் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியும் தான் இந்த களத்திலே தொடர்ச்சியாக எங்களை தனித்து நிற்க விடுகிறது. நாலு நாயை கூட்டிக் கொண்டு வேட்டைக்கு போனால் அது சரியாக இருக்கும். கழுதை புலி 1000 கழுதை புலிகளோட போய் வேட்டையாடினால் சரியாக இருக்கும். ஆனால் புலி தனியாய் போய் வேட்டையாடினால் தான் அதற்கு பெருமையாக இருக்கும். தோற்போம் என்று தெரிந்தும் போராடி தோற்றமான மறவர்களின் பேரங்க நாங்க. பரவாயில்லடா 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 பரவாயில்லடா. எங்க பாட்ட அழகுமுத்துக்கோனை கைது பண்ணி நிறுத்திருக்கான். அங்க காட்டி கொடுத்த துரோகிகள் இருக்கான். வெள்ளக்காரன் படையில நின்று நம்மவனே சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டான். அப்ப நம்ம பாட்டன் சொன்ன உரையாடல கவனி, வீர வசனத்தை. தோற்றாலும் செத்தாலும் இந்த மண்ணில் வீர மறவர்களாக விழுவோம். ஆனால் நீ வென்றாலும் வரலாற்றில் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய். அப்படி ஒரு நாள் எங்களுக்கு பின்னாடி வருகிற வரலாறு எழுதும். எப்படி தோத்தாலும் ஜெயித்து அணிச்சு நின்னாண்டா, எவனோடும் சேரலடா. என்னுடைய அண்ணன், எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய முன்னத்தியர் புரட்சியாளர் பழனிபாபா அவர்கள். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நீங்கள் நிறைய பேர் அவரை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நான் தான் அவர். எனக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதையே பேசிய ஒரு பெருந்தகை. நான் இன்னைக்கு என்ன பேசுகிறேனோ அதை எனக்கு முன்னாடி பேசிய மகன் என் உயிர் அண்ணன் பழனிபாபா அவர்கள். அவர் மார்க்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசிய போது என்னருமை இஸ்லாமிய சொந்தங்களை என்று ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யாத தமிழர் போராளி. என்னரும் தமிழ் மக்களே என்றுதான் பேசுகிறார். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்ற நபிகள் நாயகனின் புரட்சி மொழிக்கேற்ப வாழ்ந்த ஒரே புரட்சியாளன் இந்த மண்ணில் அண்ணன் பழனிபாபா என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. 22 வயதில் உனக்கு என்ன தோணும்? எந்த நடிகனுக்கு மன்றம் வைக்கலாம், இந்த நடிகை படத்தை போய் பார்க்கலாம், எந்த பெண்ணின் பின்னாடி போய் காதலிச்சு துத்தலாம் என்றுதான் எண்ணம் போகும். ஆனால் 22 வயதில் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்களோடு நட்பு கொண்டு தெய்வத்திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேரிலே இருக்கிற அந்த கல்லூரி, அந்த இடத்தை கடக்கும் போது நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள், அண்ணன் பழனிபாபா அவர்கள் 22 வயது இளைஞன். 22 வயதில் இருக்கிற நீ உனக்கு என்ன சிந்தனையில் இருக்கிறாய் என்பதை எண்ணிப்பார். பழனிபாபா எவ்வளவு பெரிய புரட்சியாளன் என்பது உனக்கு புரியும். அவரை நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் பாபா பாபா என்றுதான் கூப்பிடுவார். பிற்காலத்தில் தான் ஊர் பெரும் சேர்த்து பழனிபாபா என்று பெயர் வைத்தது நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் தான். கடந்து போகும்போது, பாபா இந்த இடத்துலதான் நம்மளை வெள்ளக்காரன் குற்ற பரம்பரை என்று சட்டம் போட்டு கைரேகை வைக்க சொன்னானே, கொட்டடியில அடைச்சு வச்சிருந்தானே, அது இந்த இடம்தான் என்று சொன்ன போது அந்த சிறுவன் 22 வயது இளைஞன் சொல்லுகிறான், என் அன்பு மக்களே, அப்படியா? எந்த இடத்துல நம்மளை கைரேகை வைக்க வைத்தான வெள்ளைக்காரன், அதே இடத்துல கல்லூரி கட்டி நம் பிள்ளைகளை படிக்க வைத்து கையெழுத்து போடுகிறவர்களாக, கற்றறிந்த அறிஞர்களாக நாம் மாற்றுவோம் என்று தன் சொந்த சொத்தை வித்துவிட்டு 5 லட்சம் ரூபாயை நம் தாத்தா மூக்கையா தேவர் கையில கொடுத்து கட்டிய கல்லூரி தான் தெய்வத்திருமகன் முத்துராமலிங்க தேவர் பேரில் இன்றைக்கு நிற்கிற உசிலம்பட்டி கல்லூரி. அவனை மறந்து போனது தமிழ் சமூகம். அவனே சொல்லுகிறான், நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல விதைகள், ஒரு நாள் முளைத்து வரும். எழுச்சி மிக்க இளைஞர்கள் ஒரு நாள் எழுந்து வருவார்கள்.
என்னை புதைத்த இடத்தில் தோண்டி எடுத்து என் எலும்பு கூட வைத்து நன்றி சொல்வார்கள் என்கிறார். இந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எழுந்து நின்று அந்த புரட்சியாளனுக்கு நாங்கள் நன்றியும் வணக்கமும் செலுத்துகிறோம். அவன் சொன்னதுதான் என் அன்பு தம்பி தங்கைகளை உங்களுக்கு சொல்கிறேன். தமிழர்களே, இன பற்று கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்கள் சாதி மதங்களாக நின்றீர்கள் என்றால் பிரிந்து பிளந்து நிற்பீர்கள், தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். இனம் மொழி இனமாக எழுந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார்கள். இன்றைக்கு தமிழனுக்கு ஒன்றென்றால் நடுங்குகிறான். ஏன்? மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்கிறான் சீன புரட்சியாளன் மாசேத்துங். இன்னைக்கு தமிழர் நிலத்திலே நாம் தமிழர் என்ற பிரபாகரனின் பிள்ளைகள் கட்டி எழுப்பிய ஒரு அரசியல் புரட்சி படை ஒரு தமிழனை தொடுவதென்றால் நடுங்க வேண்டும். என்ன அவனுக்கு படை இருக்கு. நேத்து சுரண்டையில உள்ள கூட்டத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நடக்கிற கூட்டத்தை ரத்து பண்ணிட்டான். ஏன்கள் இவ்வளவு கூட்டத்தை எவ்வளவு காசு கொடுத்து கூட்டது? இந்த கூட்டத்தை பார்த்து பல பேர் நெஞ்சரைச்சு சாவான். இது கொள்கைக்காக கூடுற கூட்டம், உணர்வு எழுச்சியில் ஒன்றிணைகிற கூட்டம், காலங்காலமாக வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் தன்னெழுச்சியாக மேலெழுகிற கூட்டம், வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக துளிர்ப்பது போல வீழ்ந்த தமிழ் பேரின பிள்ளைகள் மொத்தமாக கிளர்ந்து எழுகிற புரட்சி படை இது. இன்னொரு புரட்சியாளன் தம்பி முத்துக்குமார் அவர்கள், வீரம் என்பது என்ன என் உடன் பிறந்தார்களே, ஒருவன் இன்னொருவனை வெட்டிக் கொள்வதா? இல்லை, தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பதுதான் ஆக சிறந்த வீரம். என்னுடைய தலைவர் என்னிடத்திலே சொன்னது, நாம் கூட களத்தில் நிற்கிறோம், எதிரி சுடுவான், தோட்டா நெஞ்சிலே பாய்ந்தால் உடனே மரணித்து விடுவோம். கழுத்திலே குப்பி இருக்கிறது, நச்சு குப்பி, சைனைடு. எதிரியிடம் சிக்காமல் சிக்கிவிடக் கூடாது, சிக்கினாலும் நம்ம இடத்திலே மரணத்தை உருக்கி நெஞ்சுக்கு முன்னாடி தொங்க விட்டிருக்கிறோம். எடுத்து கடித்தால் அடுத்த நொடி மரணம், இறந்து விடலாம். ஆனால் இதை வீரம், இதையும் விட ஆகச் சிறந்த வீரம் ஒன்று இருக்கு என் தம்பி. என்னது என்றால், உடலிலே நெருப்பை கொட்டி சிறுக சிறுக வெந்து 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 தன் உயிரை விடுகிற அந்த வீரம் இருக்கிறதே. அப்படிப்பட்ட வீரர்கள் தமிழ்நாட்டில் தான் எண்ணற்ற வீரர்கள் பிறந்தார்கள், இருந்தார்கள், இறந்தார்கள். ஆனால் அந்த வீரம் போற்றப்படவில்லை. மொழிக்காக செத்தவன் எத்தனை பேர் தீக்குளித்து, இனச்சாவை தடுக்க செத்தவன் எத்தனை பேர் தீக்குளித்து. அதிலே முதல் நெருப்பு என் உயிர் தம்பி அப்துல் ரவுப் அவர்கள். இனச்சாவை தடுக்க ஒரு பயலுக்கு நினைவு இருக்காது. அவன் அண்ணன் சீமான் வந்த தூக்கி தூக்கி தெருவுதா சுத்தி. முத்துக்குமார் எல்லாம் கைவிட்டு போயிட்டான், நான் விட்டதா இல்ல. அவன் பற்ற வைத்த நெருப்பை எங்கள் இதயத்துக்குள் எரிய விட்டு அணைய விடாமல் அடைகாத்து வைத்திருக்கிறோம். அதான் எங்கள் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கமும் மரணித்து போவதில்லை. அதே போலவே பழனி பாபாவும் வீரத்தமிழ் மகன் முத்துக்குமாரும் மரணித்து போனதாலேயே, இறந்து போனதாலேயே அவர்கள் கொண்டிருந்த லட்சியமும் அவர்கள் முன்வைத்த முழக்கங்களும் அவர்கள் செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை. அதைத்தான் அவர்கள் பிள்ளைகள் நாங்கள். முத்துக்குமார் பற்ற வைத்த நெருப்பு, அவன் உடலிலே எரிந்த நெருப்பு இன்று ஒவ்வொரு தமிழ் மகனின் இதயத்துக்குள்ளும் உள்ளத்திலும் எரிகிறது, சுடர்விட்டு எரிகிறது, பற்றி எரிகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும். இது அநீதியை, அக்கிரமத்தை, தீமையை, ஊழலை, லஞ்சத்தை, சாதிய இழிவு, தீண்டாமையை, அடக்குமுறை, ஒடுக்குமுறையை, பசி பஞ்சத்தை, வறுமை, ஏழ்மையை, மதுமத போதையை எல்லாவற்றையும் எரித்து பொசுக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கிகள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். புரட்சி அப்படின்னு எல்லாருக்கும் என் தம்பி குமாயின் கூட சொன்னார், புரட்சினா ஏதோ வரலாற்றில் இருக்கிற வார்த்தை நினைக்காத. ஒவ்வொரு மகனும் தன் கைகளால் நிகழ்த்தக்கூடிய நிஜம் அது. புரட்சினா ஏதோ நினைக்காத. இப்ப நாம செய்துகிட்டு இருக்கிறதா வரலாற்றில் மாபெரும் புரட்சி. உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன், இந்த எளிய மகன் சீமான் தமிழ்நாட்டுக்குள் செய்து கொண்டிருக்கிறதே ஆக பெரும் புரட்சி. பெரியாரிடம் இருந்து பிரிந்து வந்து அந்த அமைப்பிலிருந்து சில தலைவர்களை அழைத்து வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி கால் நூற்றாண்டாக உழைத்து 49 ஆரம்பித்து 67 தான் ஆட்சியை கைப்பற்றுகிறது திமுக. 100க்கும் மேற்பட்ட பெரும் பெரும் அறிஞர்கள் உழைத்தார்கள் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு. கடைசியாக ஐயா கருணாநிதியிடம் கட்சி, கொடி, சின்னம், ஆட்சி போய்விட்டது. அதைத்தான் சொல்கிறார்களே, கரையான் புற்றுக்கட்ட கருணாகம் குடியேறியது என்று. அவர் கைப்பற்றி கொண்டார். கட்சி கட்சியாக இல்லாமல் கம்பெனியாக மாறிவிட்டது. டிஎம்கே இஸ் நாட் a political party, அது கருணாநிதி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறிவிட்டது. அங்க வரி வரியே ஒரு எம்டி வருவார், அவருக்கு யார் விசுவாசமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு அதிக பதவி தருவார், யார் அதிகமாக வசூலித்து தரார்களோ அவர்களுக்கு அமைச்சர் பதவி தருவார். அது கட்சி இல்ல, கார்ப்பரேட் கன்சர்ன் என்று மாறிவிட்டது. ஸ்டாலின் கருணாநிதி மகன், அதை தாண்டி என்னோட நிக்கிறதுக்கு தகுதி சொல்லு சொல்லு. ஸ்டாலினே ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவர் குடும்பத்திலேயாவது யாராவது சேர்ந்திருப்பாங்களா சொல்லுங்க. ₹1 காசு கொடுக்காமல் ஒரு ஓட்டு உங்களால் வாங்கி கட்ட முடியுமா? ₹1 காசு கொடுக்காமல் இத்தனை ஆயிரக்கணக்கான உணர்வுள்ள எழுச்சி மிகுந்த மக்களின் கூட்டத்தை உங்களால் திரட்ட முடியுமா? சீமானும் அவன் தம்பிகளும் செஞ்சது ஒன்றுமில்லை. தொலைக்காட்சி முழுக்க பல ஆயிரம் ரூபாய்களை, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து விளம்பரம் செய்யவும் இல்லை.
தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, உலக தமிழர்களின் உரிமை குரல், தமிழ் தேசிய இனத்தின் இருளற்ற வந்த பேரொளி, எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எனதருமை தாய் தமிழ் உறவுகளே,